Good morning students. Biology last class la enna paathana cell na enna tissues na enna organ na enna organ system அப்படினா என்னங்கறத fundamental biology பார்த்துட்டு இருக்கோம். Cell na enna? The cell is the basic structural and functional unit of every living organism. ஒவ்வொரு உயிருள்ள உயிரினங்களுக்கும் அடிப்படை அமைப்புகளையும் பணிகளையும் செய்யக்கூடிய அழகை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செல் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது டிஷ்யூனா என்ன? cells are grouped to form tissues. செல்லுடைய கூட்ட அமைப்பை தான் என்னன்னு சொல்றோம்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். ஆர்கன் அப்படினா என்ன? the tissues into organs. டிஷ்யூனுடைய அமைப்புகளை தான் டிஷ்யூனுடைய சேர்க்கைகளை தான் கூட்டமைப்பை தான் என்னன்னு சொல்றோம்னா உறுப்புகள் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்கன் ஃபார்ம் the organ system. ஆர்கன்லாம் ஒன்று இணைந்த அமைப்பை தான் உறுப்பு மண்டலம் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபார்மிங் அண்ட் என்டையர் ஆர்கனிசம்ஸ். ஆர்கன் சிஸ்டம் முழுவதுமா இணைந்த ஒரு அமைப்பை தான் ஆர்கனிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரினம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? இப்போ ஒரு உயிரினம் உருவாகணும் அப்படின்னா அடிப்படையா அதுல என்னென்ன இருக்கணும்? முக்கியமான விஷயம் செல் இருக்கணும், டிஷ்யூ இருக்கணும், ஆர்கன் இருக்கணும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் சிஸ்டத்துல எந்தெந்த வகையான ஆர்கன்லாம் இணைஞ்சது ஆர்கன் சிஸ்டம், எந்தெந்த ஆர்கன்லாம் இணைஞ்சது ஆர்கன் சிஸ்டம், இந்த ஆர்கன் சிஸ்டம் என்னென்ன ஃபங்க்ஷனை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க வேண்டியது. சரிங்களா? அப்ப 3 டாபிக்கா எடுத்துக்குவோம். என்னென்ன டாபிக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆர்கன் சிஸ்டம்ஸ். அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன். அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எத்தனை ஆர்கன் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஆர்கன் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸ்ல ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம போனோம் இல்லையா? ஒரு முறை சொல்லிடுறேன் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிகுமெண்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், nervous system, circulatory system, respiratory system, digestive system, excretory system, reproductive system, sensory system, endocrine system. டோட்டலா எத்தனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துல 11 சொல்லியிருக்கேன். அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னு பாரு. புறச்சட்டக மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், உணர்ச்சி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லி ஆர்கன் சிஸ்டம் 11 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே எந்தெந்த ஆர்கனோட இணைஞ்சிருக்கு, ஸோ இந்த ஆர்கனால என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிகுமெண்டரி சிஸ்டம். இன்டிகுமெண்டரி சிஸ்டம் அதாவது புறச்சட்டக மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எதெல்லாம் இணைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளான்ஸ். ஓகே, அப்ப இன்டிகுமெண்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன? தோள்களும் தோல்ல இருக்கக்கூடிய சுரப்பிகளும் இணைந்தது தான் இன்டிகுமெண்டரி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். சரிங்களா? சோ அப்போ ப்ரொடெக்ஷனா என்ன? நம்மளுடைய உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பணிகளையும் கழிவு நீக்கம் செய்யக்கூடிய பணிகளையும் என்ன செய்யுதுன்னா இந்த ஸ்கின்னும் அண்ட் ஸ்கின் கிளான்ஸும் செய்யுது. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம இந்த கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் பயாலஜி தான் பார்க்க போறோம், அடிப்படை உயிரியல் தான் பார்க்க போறோம். ஸோ தெரிஞ்சுக்கோ, நம்மளுடைய உடம்புல நம்மளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல 11 ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் இன்டிகுமெண்டரி சிஸ்டம். ஸோ எதெல்லாம் இணைஞ்சது இன்டிகுமெண்டரி சிஸ்டம்? ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளான்ஸ் இணைஞ்சது இன்டிகுமெண்டரி சிஸ்டம். அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம். இப்படி ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நான் சொல்றேன், எந்தெந்த ஆர்கன் சொல்றேன், என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத சொல்றேன். அப்படியே கவனிச்சுட்டு வா. செகண்ட் மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம்னா எதெல்லாம் இணைஞ்சது? மசில் ஃபைபர்ஸ் அதாவது தசை நார்கள் எல்லாம் இணைந்தது தான் என்னன்னு சொன்னா மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
contraction and relaxation resulting movement. contraction அப்படின்னு சொல்லி சொன்னா சுருங்குதல் மற்றும் தளர்வு காரணமாக இயக்குதல். சோ அப்ப சுருங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் சுருக்கம் அடையணும், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ தளர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஸோ அந்த மாதிரி பணிகளை செய்யக்கூடிய சிஸ்டம் தான் என்ன சொன்னா மஸ்குலர் சிஸ்டம். 2 தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா என்ன? எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம் எதெல்லாம் இணைஞ்சது எலும்பு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல், வெர்டெப்ரல் காலம், ஸ்டெர்னம், கிரிட்லஸ் அண்ட் லிம்ஸ். அப்படின்னா என்ன? மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு, வளையங்கள், அடுத்தது மூட்டுகள். ஸோ இந்த பகுதியெல்லாம் இணைஞ்ச ஆர்கனை தான் என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3வது சிஸ்டம். ஸோ இது செகண்ட் அப்படின்னு பார்த்துட்டாலும் 3வது சிஸ்டம் மட்டும் சொல்றேன். ஸ்கெலிட்டல் சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல், வெர்டெப்ரல் காலம், ஸ்டெர்னம், கிரிடல்ஸ் அண்ட் லிம்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது. இது என்ன வேலையை செய்யணும் உடம்புல? நம்பர் 1 சப்போர்ட். எதுக்கு சப்போர்ட்? நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு சப்போர்ட், நமக்குன்னு ஒரு ஷேப்பை கொடுக்கக்கூடியது. அண்ட் ஃபார்ம் டு த பாடி, நம்மளுடைய உடல் அமைப்பிற்காக, நம்ம உடலுடைய ஆதாரத்துக்கும் வடிவமா அமைக்கக்கூடியதாகவும் உடலுக்கு அமைப்பை தரக்கூடியதாகவும் இருக்கிறதா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம் சொல்லலாம்? நெர்வஸ் சிஸ்டம். ஃபோர்த் சிஸ்டம் என்ன சொல்லலாம்? நெர்வஸ் சிஸ்டம். ஃபோர்த் சிஸ்டம் நெர்வஸ் சிஸ்டம். சரி, எதெல்லாம் சேர்ந்தது நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைன், ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸ். மூளை, தண்டுவடம் நரம்புகள், தண்டுவடம் அதோட சேர்த்து நரம்புகள், இது சேர்ந்ததான் என்ன சிஸ்டம்னா நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நம்மளுடைய உடம்புல என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ஆஃப் நெர்வ் இம்பல்சஸ், அதாவது நரம்பு உணர்வுகளை தூண்டுதலும் கடத்தக்கூடிய வேலையும். நம்ம பாடி ஃபுல்லா எதனால ஆனது? நர்வஸ்னால ஆனது. ஸோ அப்போ நம்ம நர்வஸ்ல நம்மளுடைய எமோஷனல்ல நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஸோ ஸ்டிமுலேட் பவராகவும் நம்மளுடைய தூண்டுதல் பணிகளை செய்யக்கூடியது தான் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். சரியா? ஸோ அடுத்து 5th என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சிஸ்டம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம். 5th சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி. எதெல்லாம் சேர்ந்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம்? ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ், அதாவது இதயம், ரத்தம் மற்றும் ரத்த குழாய்கள் இதெல்லாம் இணைஞ்சது என்ன சிஸ்டம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்மளுடைய உடம்புல இது என்ன ஃபங்க்ஷனை செய்யுது? டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது சுவாச வாயுக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும், ஊட்டச்சத்து பொருட்களையும் கழிவு பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஆர்கன் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். 6th சிஸ்டம் சுவாச மண்டலம் அப்படிங்கிறது. ஸோ இது எதெல்லாம் சேர்ந்தது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் லங்ஸ், அதாவது சுவாச பாதை மற்றும் நுரையீரல், இது 2 ஆர்கனும் ஒன்னா இணைஞ்சதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங், சுவாசிக்கக்கூடிய வேலையை மட்டும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்த சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம். எதெல்லாம் சேர்ந்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம்? டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். டைஜஸ்டிவ் ட்ராக்டும் கிளாண்டும் இணைந்த ஆர்கனை தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? செரிமான பாதை மற்றும் செரிமான சுரப்பிகள் ஒன்னா இணைந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்றோம். இதனுடைய பணி என்ன? டைஜஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸிஷன், அதாவது செரிமானம், உட்கிரகித்தல், மலம் வெளியேற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிகளை இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் செய்யும். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். 8th one எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன? கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலத்தினுடைய
ஆர்கன் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, யூட்ரஸ், யூரினரி பிளாடர்ஸ் அண்டு யூட்ரஸ், யூரித்ரா. எதெல்லாம்? கிட்னிஸ், யூட்ரஸ், யூரினரி பிளாடர் அண்டு யூரித்ரா. அதாவது சிறுநீரகம், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை, சிறுநீர் புறவலி, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சிஸ்டம்? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கழிவு பொருட்களை நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியே அனுப்பக்கூடிய பணியை செய்யக்கூடிய சிஸ்டத்தை தான் என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஒரு சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். 9th சிஸ்டம் என்னது? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்படின்னா என்ன? இனப்பெருக்க மண்டலம். எந்தெந்த உறுப்புகள் இணைந்தது, எந்தெந்த ஆர்கன் இணைந்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் அண்ட் ஓவரி, அண்டகமும் விந்தகமும் இணைந்த உறுப்புகளை தான் என்ன சொன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன வேலையை செய்யும்? கேமெட் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. அதுக்கு டெஸ்டஸ்க்கும் ஓவரிக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா gamete formation and development of secondary sexual characters. பாலின உயிரினங்களை, உயிர் அணுக்களை உருவாக்கக்கூடிய வேலையையும் இரண்டாம் பாலின பண்பு வளர்ச்சி, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரை ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையை தான் யார் செய்யறாங்கன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் செய்யுது. இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எந்தெந்த ஆர்கன்? டெஸ்டஸ் அண்ட் ஓவரி. ஸோ 9th one. 10th one அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சரி சிஸ்டம். சென்சரி சிஸ்டம். சென்சரி சிஸ்டம் அப்படின்னா என்ன? உணர்ச்சி மண்டலம். எந்தெந்த ஆர்கன் இணைஞ்சது உணர்ச்சி மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங்ஸ் அண்ட் ஸ்கின். அதாவது கண்ணு, மூக்கு, காது, நாக்கு மற்றும் தோல், இதெல்லாம் இணைஞ்ச ஆர்கன் தான் என்ன சொல்லணும்னா ஆர்கன் சிஸ்டம். எந்த ஆர்கன் சிஸ்டம்? சென்சரி ஆர்கன் சிஸ்டம். இதனுடைய ஒர்க் என்ன? சைட், ஸ்மெல், ஹியரிங், டேஸ்ட் அண்ட் டச். அதாவது பார்த்தல், நுகர்தல், கேட்டல், சுவைத்தல் மற்றும் தொடுதல். ஸோ இந்த வேலையை செய்யக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொன்னா சென்சரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது உணர்ச்சி மண்டலம். இது தனியா உறுப்புகளா இருக்கக்கூடாது, உறுப்புகளா இருந்த ஆர்கன் சொல்லணும். இந்த ஆர்கன் எல்லாம் ஒன்னா இணைஞ்சது ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டத்தினாலதான் நமக்கு என்ன உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பண்புகள், குணங்கள், வேலைகள், ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்டா ஃபைனலா சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் சிஸ்டம். கடைசி சிஸ்டம் என்ன? எண்டோகிரைன் சிஸ்டம். அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலம். சரிங்களா? ஸோ இந்த எண்டோகிரைன் சிஸ்டத்தை நம்ம என்ன செய்யலாம்? 2 வகையா பிரிக்கலாம். அதாவது நாளமுள்ள சுரப்பி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லி 2 வகையா சிஸ்டம்ல ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடியது நாளமில்ல எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ எதெல்லாம் எண்டோகிரைன் நாளமே இல்லாத சுரப்பி மண்டலம் எதெல்லாம்? 1 பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரினல்ஸ், பான்கிரியாஸ், பீனியல் பாடி, தைமஸ், ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி, தைராய்டுன்னு சொல்லக்கூடிய சுரப்பி, பாராதைராய்டுன்னு சொல்லக்கூடிய சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, கணைய சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைமஸ் சுரப்பி, இனப்பெருக்க சுரப்பிகள். இது எல்லாம் இந்த ஆர்கன் எல்லாம் இணைஞ்சதுதான் என்ன சிஸ்டம்? எண்டோகிரைன் சிஸ்டம். ஸோ இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் நம்மளுடைய உடம்புல என்னென்ன பணிகளை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ஆர்கன் சிஸ்டம். அதாவது அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் செய்யுது. உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் ஒரு ஃபார்மேஷன்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய, ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய, ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் யார் செய்யறாங்கன்னா எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கறத செய்யுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு செல் இல்லாமல் ஒரு உயிரினம் உருவாகாது. செல்லுடைய கூட்டமைப்பு தான் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம். டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா இருக்கு? ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆர்கன்ல 2 இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆர்கன் 1, இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லி 2 வகையான டைப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஆர்கன் சிஸ்டம். இந்த கிளாஸ்ல ஃபுல்லா எத்தனை வகையான ஆர்கன் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்துருக்கோம்? 11 ஆர்கன் சிஸ்டம். என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் ஒரு முறை ரிமைண்ட் பண்றேன். இன்டிகுமெண்டரி சிஸ்டம், மஸ்குலார் சிஸ்டம்,
skeletal system, nervous system, circulatory system, respiratory system, digestive system, excretory system, reproductive system, sensory system, endocrine system அப்படின்னு சொல்லி 11 organ system இருக்கு. இந்த 11 organ systemனா அதுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஆர்கன் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆர்கன் சப்போர்ட்னால தான் ஆர்கன் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா நிறைய வகையான ஃபங்க்ஷனை செய்யுது. இது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 11th புக்கை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா எப்படி பாடம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன், கவனிச்சுக்கோ. இந்த ஆர்கன் சிஸ்டத்தும் ஒன்னொன்னும் ஒவ்வொரு லெசன். கிட்டத்தட்ட இப்போ 11 ஆர்கன் சிஸ்டம் சொல்லியிருக்கேன்னா அந்த 11th புக்ல எத்தனை பாடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லெசன்ஸ் இருக்கும். 12 லெசன்ஸ்ல கட்டாயம் இத்தனை ஆர்கன் சிஸ்டமும் ஒவ்வொரு லெசனா இருக்கு. அடுத்தது கடைசியா இருக்கக்கூடியது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்துல அனிமல்ஸை பயன்படுத்தி நம்ம முன்னேறிக்கிறது, எப்படியெல்லாம் நம்ம வேல்யூபிளா நம்மளால என்ன பண்ண முடியும், அனிமல்ஸ் மூலமா நம்மளுடைய எக்கனாமிக்கை மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான லெசன் தான் கடைசி. ஸோ அது மட்டும் இல்லாம லெசனுடைய 11 லெசனும் எதை கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஆர்கன் சிஸ்டமும் கவர் பண்ணியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா முழுமையான விவரங்களை இந்த லெசன்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, என்னென்ன ஆர்கன், என்னென்ன வேலை செய்யுது, அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தினால ஏற்படக்கூடிய டிசீஸ் என்ன, அது எப்படி கியூர் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு லெசன்ல தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பாதி மெடிக்கலை நம்ம எங்க படிச்சுக்க போறோம்? 11th படிச்சுக்க போறோம் இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்? ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த் வீக் அப்படின்னு சொல்லி பண்ணா அந்த ஹெல்த் வீக்குக்கான விஷயங்களை நம்ம கொஸ்டின் சொல்லும் போது அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா ஸோ இப்படிதான் படிச்சிருப்பாங்க. அப்போ அதை படிக்கிறது கூடயே பாதி அறிவை நம்ம எங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம பெற முடியும். அதனால இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு ஒவ்வொரு லெசன். சரிங்களா? சரி, இப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போதே அகைன் அண்ட் அகைன் நீ திரும்ப திரும்ப அதை சொல்லிப்பாரு, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஆரிஜின் ஆஃப் எர்த். ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூமியின் தோற்றம். இப்போ நான் என்ன கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? செல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ இந்த பூமியினுடைய தோற்றம் எப்படி இருக்கு? உயிரினங்களுடைய அடிப்படை அழகு தான் செல்லுன்னு பார்த்தோம். ஸோ அந்த உயிரினங்கள் எப்படியெல்லாம் பூமியில உருவாச்சு, பூமி எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சயின்ஸ் பத்தி பார்த்துடலாம். உயிரினங்களுடைய தோற்றம் தான் பூமியினுடைய தோற்றத்தோடு தொடர்புடையது. பூமி சாதாரணமா இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுல என்ன இருக்கணும்? ஆர்கனிசமும் இருக்கணும், உயிரினமும் இருக்கணும். அப்போ உயிரினங்களினுடைய தோற்றமும் பூமியினுடைய தோற்றமும் ஒரே ஒரு லிங்க். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த பிக் பேங் தியரி, ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது பெரு வெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரு வெடிப்பு கோட்பாடு. சரி, அந்த பெரு வெடிப்பு கோட்பாடு தான் எதை விளக்குது, எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி உருவாகுச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு யூனிவர்ஸ் அல்லது ஒரு அண்டம் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங், அதாவது பெரு வெடிப்பு, பூமியில ஒரு மிகப்பெரிய வெடிப்பு உருவாகுச்சான். ஸோ அப்படி உருவாகும் போது 15 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால இந்த வெடிப்பு உருவாகுச்சு. அந்த வெடிப்பின் மூலமா தான் ஸ்டார்ஸ் உருவாகுச்சு. அதுக்கப்புறம் கேசஸ் கிளவுட்ஸ், அதாவது வாயு மேகங்கள் அப்படிங்கிறது உருவாகுச்சு. சின்ன சின்ன தூசுகள் அப்படிங்கிறது உருவாகுச்சு. ஸோ அப்படி இதெல்லாம் உருவாகும் போது யூனிவர்ஸ்ல இதெல்லாம் உருவாகும் போது தான் என்ன உருவாகுதுன்னா உயிரினங்கள் உருவாகுச்சு. எடுத்தோம்னா ஒரு உயிரினம் உருவாகல. ஸோ ஒரு மிகப்பெரிய பிக் பேங் தியரி, பெரு வெடிப்பு கோட்பாடு, பெரு வெடிப்பு அப்படிங்கிறது பூமியில உருவாகுச்சு நம்ம யூனிவர்ஸ்ல. அப்போ நட்சத்திரங்கள் உருவாகுச்சாம், கோள்கள் உருவாகுச்சாம், விண்மீன்கள் உருவாகுச்சாம். ஸோ அடுத்தது இதெல்லாம் உருவாகும் போது சின்ன சின்ன உயிரினங்கள் உருவானது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசியஸ் கிளவுட்ஸ், அதாவது வாயு மேகங்கள் தங்களுடைய ஈர்ப்பு விசை காரணமாக, ஒவ்வொரு கிளவுட்ஸும் தன்னுடைய ஈர்ப்பு விசை காரணமாக ஒன்னோடு ஒன்று என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சோம்? மோதிக்கொள்ள தொடங்குச்சு. கிளவுட்ஸ் மேலே போகுது இல்லையா? உயிரினங்கள் உருவாகிறதுக்கான, பூமி உருவாகிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னோடு ஒன்று மோத தொடங்குச்சான். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அணுக்களும் அதில் இருக்கக்கூடிய துகள்களும் மோத அதில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ்லேருந்து கீழே அணுக்களும் அதனுடைய துகள்களும் என்ன பண்ணாச்சு? உருவாக ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி உருவாகும் போது தான் இந்த யூனிவர்ஸ் சூரிய மண்டலம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுச்சு அப்படிங்கிறது இதனுடைய பிக் பேங் தியரி. அப்போ எடுத்த உடனே பூமி உருவாகல. ஸோ அது கேசியஸ் கிளவுட்ஸ் மோதும் போது அணுக்களும் துகள்களும் தான் பூமியை உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அணுக்களும் தூசி துகள்கள் மற்றும் வாயு அடுக்குகள் திரளாக இணைந்து பிளானட்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு. திரும்பவும் ஆட்டம்ஸும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேசியஸ் லேயர்ஸும் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகி பிளானட்ஸை உருவாக்குச்சு. இந்த பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி பால்வெளி விண்மீன் திரள்களில் சூரிய மண்டலங்கள் உருவாகுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து பூமி அதாவது ஏறக்குறைய 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனை இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் என்ன உருவாச்சா இந்த எர்த் அல்லது யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுச்சு அப்படிங்கிறாங்க. பூமி தோன்றி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் உயிரினங்கள் தோன்றின. ஸோ அப்போ அணுக்களும் துகள்களும் எல்லாம் உருவாகி ஒரு எர்த்தை ஃபார்ம் ஆயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த பூமி வெறுமனே இருந்துச்சு, எந்த விதமான உயிரினங்களும் இல்லாமல் இருந்துச்சு. பூமி உருவாகி உயிரினங்கள் உருவாக எத்தனை ஆண்டுகளை எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் 500 மில்லியன்ஸ் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பூமியில ஆர்கனிசம் உருவாகுச்சு. ஸோ அப்போ பூமி எடுத்தோன்னே உருவாகல, எர்த் ஃபார்ம் ஆகல. பிக் பேங் தியரி அதாவது பெரு வெடிப்பு கொள்கை, மிகப்பெரிய ஒரு வெடிப்பின் மூலமா பூமி உருவாகி பூமிக்கு பிறகு ஒரு 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் என்ன செஞ்சா உயிரினங்கள் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் தியரிஸ். ஸோ அந்த எப்படி உருவாகுச்சு அதனுடைய தியரி ஆரிஜின் ஆஃப் லைஃப். உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடு. பூமி பிக் பேங் தியரியில உருவாகுச்சு. பூமி உருவாகும் போது ஆர்கனிசம் உருவாகுச்சு. அடுத்தது ஆரிஜின் ஆஃப் லைஃப், உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 தியரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரிக்கு பேரு ஸ்பெஷல் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் தியரி என்ன பேரு? ஸ்பெஷல் கிரியேஷன். உயிரினங்கள் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தியரி ஸ்பெஷல் கிரியேஷன். அப்படின்னா என்ன? பூமியில் உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு, காட்ஸ் தான் கிரியேட் பண்ணாரு அப்படி ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஸோ உயிரினங்களை உருவாக்குனது யாரு? கடவுள். மத நம்பிக்கை பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உயிரினங்களை உருவாக்குனது யாரு? கடவுள் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு தரப்பினர் என்ன பண்ணாங்கன்னா உயிரினங்கள் கடவுளால உருவாக்கப்பட்டது, இது இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட நிகழ்வு. ஸோ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு காரணமாக தான் இந்த பூமியில உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம். உயிரினங்கள் என்ன இருக்குன்னா எப்படி உருவாகுச்சோ, கடவுள் எப்படி உருவாக்குனாரோ அதே மாதிரிதான் இது வரைக்கும் அட் பிரசன்ட் வரைக்கும் என்ன செய்யுதுன்னா இருந்துட்டு இருக்கு. இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது ஒரு வகையான கோட்பாடு, ஸ்பெஷல் தியரி. அதாவது ஆரிஜினல் ஆஃப் லைஃப், உயிரினங்கள் உருவாக்கத்திற்கான முதல் தியரி ஸ்பெஷல் கிரியேஷன். கடவுளுடைய படைப்பின் மூலமா தான் உயிரினங்கள் உருவாகுச்சு அப்படிங்கிறது முதல் தியரி. ரெண்டாவது தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அல்லது ஏபயோசிஸ். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அல்லது ஏபயோஜெனிசிஸ். செகண்ட் தியரி, அதாவது உயிரினங்கள் எப்படி உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது தியரி ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அல்லது ஏபயோஜெனிசிஸ். தேர்ட் ஒன் பயோஜெனிசிஸ். ஃபோர்த் ஒன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரைல் அல்லது காஸ்மிக் ஆரிஜின். ஃபிஃப்த் ஒன் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கோட்பாடுகள் மூலமா ஒரு சில விஷயங்களை என்ன பண்றாங்க, இப்படிதான் உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்றாங்க. செகண்ட் தியரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரி தான் சொல்லியாச்சு, யார் உருவாக்குனாங்க இந்த பூமியை உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரியேஷன், கடவுள் தான் உருவாக்குனார் அப்படிங்கிறது ஒரு வகையான கோட்பாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா according to the theory life originated spontaneously from lifeless matter. அதாவது இக்கோட்பாட்டின்படி உயிரற்ற பொருட்களில் இருந்துதான்
ஒரு உயிரே இல்லாத பொருட்கள் இருந்தா தன்னிச்சையா ஒரு உயிர் தானாவே ஒரு உயிர் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீன்கள் எப்படி உருவாகுச்சா, சேறு உயிர் இல்லாத ஒரு பொருளா இருந்துச்சு, அந்த சேத்துல இருந்து உருவான ஒரு உயிரினம் தான் எதுனா மீன்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அடுத்தது தவளை எப்படி உருவாகுச்சு, மண்ணு ரொம்ப ஈரமா இருந்துச்சு, சாயில் ரொம்பவே ஈரமா இருந்துச்சு, அப்ப அந்த ஈரத்துல இருந்து உருவான உயிரினம் தான் தவளை, அதாவது ஃப்ராக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூச்சிகள் எங்கிருந்து உருவாகுச்சா, அழுகிய காய்கறிகளிலிருந்தும் அழுகிய பழங்களிலிருந்தும் அழுகிய பொருட்களிலிருந்தும் டிகேயிங் திங்ஸ்ல இருந்து உருவான ஒரு உயிரினம் தான் பூச்சிகள் அப்படிங்கிறது. இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தானாவே பயோஜெனிசிஸ் உயிர் அற்ற பொருட்களிலிருந்து என்ன உருவாகுச்சுங்கிறாங்க, ஒரு உயிரினம் உருவாகுனது அப்படிங்கிறது ரெண்டாவது தியரி. மூணாவது தியரி என்ன சொல்றாங்கன்னா பயோஜெனிசிஸ். அப்படின்னா என்ன, பயோஜெனிசிஸ்னா உயிரற்ற பொருள், பயோஜெனிசிஸ்னா என்ன, உயிருள்ள பொருள். அதாவது லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவரு உயிருள்ள பொருட்களில் இருந்த இன்னொரு உயிரினம் உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா கிளீன் பண்ணப்பட்ட கிருமி நீக்கப்பட்ட ஒரு காற்று புகாத ஒரு குடுவையில டெத் ஈஸ்ட் இறந்த ஈஸ்டுக்குள்ள ஒரு குடுவைக்குள்ள என்ன செய்யறாருன்னா க்ளோஸ் பண்ணி கப்புன்னு வச்சு என்ன செய்யறாரு, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறாரு. ஸோ அதில் ஏதாவது உயிரினங்கள் உருவாகுது அப்படின்னு பார்க்காரு. ஆல்ரெடி அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்ட் டெத்தில் தான் இருக்கு, இறந்து போச்சு. அதுலேருந்து உயிரினம் உருவாகுதான்னு வெயிட் பண்ணுறாரு. அதில் என்ன உருவாகல, எந்த விதமான உயிரினமும் உருவாகலை. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த மூடியை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கிறார். அதில் ஏர் வென்டிலேஷன் போகுது, காற்று உள்ளே போகும்போது, ஸோ வெளிச்சம் படும்போது, ஸோ அந்த இறந்த உயிரினங்களிலிருந்து இந்த டெத் ஈஸ்ட்ல இருந்து இன்னொரு வகையான உயிரினங்கள், அந்த பூச்சி இனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பூச்சி இனங்கள் உருவாகுச்சு. ஸோ இப்படிதான் இறந்த பொருட்களில் இருந்து தான் ஒரு உயிரினம் உருவானது அப்படிங்கிறது பயோஜெனிசிஸ். அதாவது மூன்றாவது தியரி. நாலாவது தியரி எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் அல்லது காஸ்மிக் ஆரிஜின். அதாவது பூமிக்கு அப்பால ரொம்ப தொலைவில் அவுட்டர் ஸ்பேஸ் விண்வெளியில் இருந்து உயிரினங்கள் தோன்றியதாக ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதனால ஸ்போர்கள் அப்போ உருவான ஃபர்ஸ்ட் பூமிக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்னன்னா ஸ்போர்களா இருந்துச்சு. பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்கள் பூமியில என்ன செய்யணும்னா மேல இருந்து, அதாவது யூனிவர்ஸ்ல இருந்து எர்த்ல இருந்து ஸ்கைல இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா எர்த்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி எர்த்துக்கு வரும் பொழுது அந்த ஸ்போர்கள் தான் உயிரினங்களா உருவாகுது அப்படிங்கிறது சயின்டிஸ்டினுடைய தியரி. எந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்போர்ஸ் scientists still believe that life came from outer space. அதாவது காஸ்மிக் ஏரியாவில் இருந்து பூமிக்கு அப்பால் ரொம்ப தொலைவில் இருந்து ஸ்போர்கள் எர்த்துக்கு வர ஆரம்பிச்சுது. அதுதான் உயிரினங்களை டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் தியரி. லாஸ்ட் கெமிக்கல் எவல்யூஷனை கண்டுபிடிச்சவர் ஒபாரின் ஹால்டோன் அப்படிங்கிறவங்க ஹால்டோன்ங்கிறவங்க 1929 என்ன செய்யறாருன்னா நிறைய வகையான கெமிக்கல் திங்ஸ், அதாவது ஆர்கானிக் திங்ஸும் இன்ஆர்கானிக் திங்ஸும் ஒன்னா இணைஞ்சு ஸோ அதன் மூலமா தான் என்ன உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் அப்படிங்கிறது உருவானது. அதுதான் கெமிக்கல் எவல்யூஷன். அப்போ வேதி பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா உயிரினம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக டெவலப் ஆகி உயிரினங்களா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பூமி உருவாகுச்சு எதன் மூலமா, பிக் பேங் தியரி மூலமா உருவாகுச்சு. கிட்டத்தட்ட 500 மில்லியன் இயர்ஸுக்கு ஆஃப்டர் உயிரினங்கள் உருவாகுச்சு. உயிரினங்கள் எப்படியெல்லாம் உருவாகுனது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடவுள் தான் படைச்சாரு, ரெண்டாவது தானாவே உருவாகுச்சு, உயிரற்ற பொருட்களிலிருந்து உருவானது. அடுத்தது உயிர் உள்ள பொருட்களிலிருந்து என்ன செஞ்சதுன்னா உயிரினம் உருவாகுச்சு. அது மட்டும் இல்லாம காஸ்மிக் ஆரிஜின் பூமிக்கு தொலைவில் இருந்து என்ன செஞ்சுதான் உயிரினங்கள் பூமிக்கு வர ஆரம்பிச்சது. நிறைய கெமிக்கல் திங்ஸ்னால உயிரினங்கள் உருவாகுச்சு. அதுக்கு பிறகு இது எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிறது தியரி. இப்படிதான் உயிரினங்கள் உருவானது. எப்படி உயிரினங்கள் உருவானாலும் அதற்கு அடிப்படை செல் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். இதுதான் சயின்ஸ்னுடைய பேசிக். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.